ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க. எல்லாரோட வீட்லேயும் சந்தோஷமாக பொங்கல் திருவிழாவை நல்லபடியாக கொண்டாடியிருப்பீங்க. எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி சூப்பராக இன்றைக்கி பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம சாமி கும்பிட்டுட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணியாச்சுங்க. இது வருஷத்துக்கு ஒரு முறை வரனால எல்லாருக்குமே ஸ்பெஷல் தானுங்க. எல்லா பொங்கல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே நம்ம கார்டனுக்குள்ளே போயாச்சுங்க. சூப்பராக இன்றைக்கி தலை இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. டெய்லி ஒரு தடவையாவது கார்டனை பார்த்தா தாங்க மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா தக்காளி, கத்திரிக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா கேசவர்தினி, கருவேப்பிலை, ரோஸ்மேரி, அதே மாதிரி செம்பருத்தி பூ பாருங்கள் பூத்துருக்கு. இன்றைக்கி அழகாக பொங்கல் அன்னைக்கு விரிஞ்சிருக்குங்க. ரொம்ப ஹாப்பி. அதை பறித்து நம்ம சாமி ஃபோட்டோக்கும் கூட வச்சாச்சுங்க. டெய்லி ஒரு பூ 2 பூ பூத்துட்டு தான் இருக்கும். இன்றைக்கி ஸ்பெஷலாக பூத்துருக்கு பொங்கல் அன்னைக்கு. அடுத்தது முள்ளங்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அறுவடை பண்ணிட்டோம். நல்லாவே பெருசாகிடுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா செண்டுமல்லி இப்போ தான் மொட்டு எடுத்துருக்குது. இது பாருங்கள் பொன்னாங்கண்ணி, ரோஸ் பாருங்கள் 2 சூப்பராக இன்றைக்கி விரிஞ்சிருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலரு. ப்ரக்கோலி இது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. மழை லைட்டாக தூறல் இருக்கிறனால 2-3 நாளாக தண்ணி விடலை. சூப்பராக இருக்குது செடி எல்லாமே. இந்த மணத்தக்காளியில் டெய்லி எப்படி ஒரு 4-5 அந்த குட்டி பழம் பழுத்து பழம் கிடச்சிருதுங்க. நல்லா ஸ்வீட்டாகவும் சூப்பராகவும் இருக்குதுங்க. அப்பப்போ பறித்து அதை சாப்பிட்டுக்கிறது அது உடம்புக்கு ரொம்ப நல்லது தாங்க. பூக்கள் எல்லாமே பறிச்சுட்டு போய் ரோஸ் வச்சுட்டு நாங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு செம்பருத்தி பூ படைச்சாச்சுங்க.